ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க சேனல் விக்னேஷ். ஸோ இந்த சிபிடி டூ ஆன்சர் கீ வந்தாச்சு இல்லையா? அதுல பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி இருக்கு. ஓகேவா? ஸோ பார்ட் ஏவோ பார்ட் பியோ, பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து மெசேஜ், அதாவது பார்ட் ஏல சில கொஸ்டின்ஸ் வந்து அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாம், தப்பு இருக்கிற மாதிரி இருக்கு ப்ரோ. பார்ட் பில ஒரு சில கொஸ்டின்ல தப்பு இருக்கிற மாதிரி இருக்கு, அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய மெசேஜஸ் வந்தது. சாரி, என்னால் நிறைய மெசேஜஸ் வந்ததுனால எல்லா மெசேஜும் பார்க்க முடியல. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் சிபிடி டூ கொடுத்துருக்கீங்க, ஆன்சர் கீ வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் பண்ணுங்க, கமெண்ட்ல. ஸோ நம்மளோட கமெண்ட்லேயே நீங்கள் எந்த கொஸ்டின் தப்புன்னு நினைக்கிறீங்களோ, பார்ட் ஏவா இருந்தால் காமனாக நீங்கள் அப்படியே டைப் பண்ணி அதை போட்டுருங்க கமெண்ட்ல. பட் பார்ட் பியா இருந்தால் அது என்ன ட்ரேட், அதாவது நீங்கள் என்ன ட்ரேட்ல சிபிடி டூவில் பார்ட் பி கொடுத்தீங்க அப்படிங்கிற ட்ரேடை மென்ஷன் பண்ணி எந்த கொஸ்டின் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, இது வந்து ஆர்ஆர்பி சைடில் தப்புன்னு மார்க் பண்ணியிருக்காங்க, பட் புக்கில் பார்த்தா ஆர் இன்டர்நெட்டில் பார்க்கும்போது இது கரெக்ட் மாதிரி தெரியுது ப்ரோ, அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாமா அப்படிங்கிற டவுட்டை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய ட்ரேட் இருக்கிறதுனால நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் சென்ட் பண்ணுறாங்க. ஸோ அது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இதை பார்க்கும்போது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது உங்களில் யாராவது அந்த கொஸ்டினை தப்பாக புரிஞ்சிருந்தா, ஆர்ஆர்பி சைடில் இது கரெக்டாக இருந்தால் அவங்களும் கரெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மறக்காம இந்த ஒரு விஷயத்த கமெண்ட் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பரை கமெண்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களோட ஷிஃப்ட்ல ஒரு நம்பர் இருக்கும், அடுத்த ஷிஃப்ட்ல வேற மாதிரி இருக்கும், கொஸ்டின் நம்பர் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்றேன். ஸோ கொஸ்டினையே நீங்க டைரக்டா ஃபுல் கொஸ்டின் இல்லைனாலும் ஷார்ட்டா போடுங்க. ஸோ உங்க ஷிஃப்ட்டை அட்டன் பண்ணியிருந்த அதர் ட்ரேட் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா கண்டிப்பா அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் எப்போல இருந்து அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் முன்னாடியே நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு தென் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுங்கள். சரியா? ஸோ ஆன்சர் கீயை பொறுத்த வரைக்கும் நேற்று நைட்டு 9 மணிலேருந்து நமக்கு வர ஆரம்பிச்சாச்சு இல்லையா? ஸோ அப்போலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கரும் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாம், அந்த லிங்க்கும் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அதை தான் நான் இங்கே டீட்டெயிலாக சொல்லணும். ஸோ 14th வரைக்கும் நீங்கள் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு கூட அவசரமாக நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிற சில விஷயத்தெல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் 14th நைட் 9 அதுக்குள்ளே நீங்கள் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணீங்கன்னா போதும். ஸோ கொஸ்டின் தப்பாக தான் இருக்குது அப்படின்னு ஒன்ஸ் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, முடிவு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. 2-3 சோர்சஸில் ரெஃபர் பண்ணுங்கள். குரூப்ஸ் இருந்தால், ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால், ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்ககிட்ட எல்லாம் கேளுங்க. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு அங்கே வரும், நீங்கள் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணும்போது வரும். ஸோ நான் பிஃபோராக சொல்லிடுறேன், இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுங்க. ப்ளீஸ் ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேர்ஃபுல்லி பிஃபோர் ரைஸ் யுவர் அப்ஜெக்ஷன்ஸ். யூ ஆர் ஆஸ்க்டு டு ரைஸ் யுவர் அப்ஜெக்ஷன்ஸ் இஃப் எனி ஒன்லி அகெயின்ஸ்ட் தி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் ஆஃப் தி டெஸ்ட். இது எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா நம்ம கொடுத்த எக்ஸாமில் எல்லாமே வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இல்லையா? யூ கேன் ரைஸ் அப் டு மேக்ஸ் 10 அப்ஜெக்ஷன் அட் அ டைம். அட் அ டைமில் உங்களால் 10 கொஸ்டின் வரைக்கும் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ண முடியும். டு ரைஸ் அப்ஜெக்ஷன் ப்ளீஸ் கிளிக் ஆன் டு ரைஸ் அப்ஜெக்ஷன். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? ஆன்லைனில் நம்ம எப்படின்னே பார்ப்போம், அப்போ பார்த்துக்கலாம். இந்த ரெஃப்ரெஷ் ப்ரெஸ் பண்ணுறது அதெல்லாம் விட்டுருங்க. பிஃபோர் ரைசிங் அப்ஜெக்ஷன் கோ த்ரூ த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் கேர்ஃபுல்லி. Ambiguous objection may not be considered for evolution. Objections can be raised only against questions and their respective options. So questionலயோ இல்லை ஆப்ஷன்லயோ எதில் மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாம். In the remarks column, enter your reason for objection clearly. Objections with no valid explanation or reference will not be taken into account and will be discarded. Before submission of objection, it is mandatory for candidate to upload supporting document. So அப்பீல் பண்ணுறதுக்கு முன்னாடி, அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட். அது எனி டெக்ஸ்ட் புக்காக இருக்கலாம், ஆர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் புக் வச்சுட்டு அந்த கொஸ்டினே ரிப்பீட் ஆகி அந்த ஓல்டு புக்கில் சொல்யூஷன் இருக்கும் இல்லையா, அந்த சொல்யூஷன், அந்த மாதிரியான ஒரு ப்ரூஃப். ஆர் இன்டர்நெட்டில் ஏதாவது 2-3 சோர்சஸ் ரெஃபர் பண்ணுங்க, வெறும் ஒரு சோர்ஸை மட்டும் ரெஃபர் பண்ணாதீங்க, 2-3 சோர்சஸ், அதோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ், இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வைக்கணும். தென் ஃபார்மேட்னு ஒன்று இருக்கு. மேக்ஸிமம் 3 supporting documents can be uploaded for an objection or question. The supporting document should be of minimum size of 200 KB and maximum size of 500 KB and should be in PDF, JPG format. So நீங்கள் ரெடி பண்ணுற அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டாக கூட இருக்கலாம், நோ ப்ராப்ளம், ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் வந்துடும்.
ஆர் பிடிஎஃப் இருக்கலாம், ஆர் ஜேபிஜி ஃபார்மேட்டா இருக்கலாம். பட் என்ன அப்படின்னா சைஸ் ரொம்ப முக்கியம். மினிமம் சைஸ் 200 KB இருந்து மேக்ஸிமம் சைஸ் 500 KB இருக்கணும். அதிகபட்சம் நீங்க 3 சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வரைக்கும் ரெடி பண்ணலாம். ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இருந்தாலும் நீங்க அப்லோட் பண்ணலாம். அப்ஜெக்ஷன்ஸ் ஒன்ஸ் சப்மிட்டட் cannot be edited later. ஸோ நல்லா கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க ரைஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் ரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை எடிட் பண்ண முடியாது. Any objections raised by the candidate shall be charged at ₹50 per question and must be supported by authentic source. ஸோ ஒரு கொஸ்டின் நீங்க அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா ₹50 பே பண்ணணும். ஆன்லைன் பேமெண்ட் தான். பொதுவாக நீங்க அப்ளை பண்ணும்போது எப்படி பே பண்ணுவீங்களோ அந்த மாதிரியே பே பண்ணிக்கலாம். ஒன்ஸ் an objection is raised for any question, fee will only be refunded if the objection is found valid. If you want to raise new objection, again the same but different question, you have to pay again. ஸோ ஒன்ஸ் நீங்க ரைஸ் பண்ண அப்ஜெக்ஷன் கரெக்டா இருந்துருச்சு அப்படின்னா ஃபீயை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்காது. அதாவது பேங்கிங் சார்ஜஸ் மட்டும் அவங்க வச்சுட்டு அந்த ஃபீ வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். சரியா? பட் சேம் கொஸ்டின் நீங்க அகைன் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மறுபடியும் பே பண்ணணும். சரியா? நோட்: ஆன்சர்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் ப்ரொவிஷனல் ஆன்சர் கீஸ். ஆன்சர் மே சேஞ்ச் இன் தி ஆன்சர் கீஸ் டு பி ஃபைனலைஸ்ட் ஆஃப்டர் அப்ஜெக்ஷன் மேனேஜ்மெண்ட். எவல்யூஷன் வில் பி டன் ஆன் ஃபைனல் ஆன்சர் கீ. ஸோ ஒன்ஸ் நீங்க அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ண உடனே அவ்வளோதான், சப்மிட் பண்ணிடுவீங்க. அப்ஜெக்ஷன்லாம் ரைஸ் பண்ண உடனே இன்னொரு ஆன்சர் கீ ஒன்று, ஃபைனல் ஆன்சர் கீ வரும். அப்ஜெக்ஷன்லாம் ரைஸ் பண்ண உடனே செக் பண்ணிட்டு ஃபைனல் ஆன்சர் கீ வரும். அந்த ஆன்சர் கீழே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நீங்க அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ண கொஸ்டின் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியும். ஃபார் எவ்ரி அப்ஜெக்ஷன் ₹50 per objection is to be paid by candidate. சரியா? ஸோ யாரெல்லாம் 25 இல்லை 26 இந்த ரேஞ்சில் இருக்கீங்க இல்லையா, கொஞ்சம் ரொம்ப 1 மார்க் 0.5 மார்க் இந்த மாதிரி வந்தால் குவாலிஃபை ஆக முடியும் அப்படிங்கிறவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்களோட கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு அப்ஜெக்ஷன் ஏதாவது இருந்தால் ரைஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி குவாலிஃபை ஆனவங்க நீங்கள் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற தேவை கூட இருக்காது. சரியா? ஸோ நீங்கள் மெயினாக இந்த மார்க்ஸ் ரேஞ்சில் இருக்கிறவங்க, குவாலிஃபை ஆகிறதுக்கு கொஞ்சம் மார்க்ஸ் இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்க கேர்ஃபுல்லாக இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் எப்படி அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஆன்லைன்லேயே ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு ஒரு ஃப்ரெண்டோட ஆன்சர் கீ வச்சு நான் அப்ஜெக்ஷன் மாதிரி ரைஸ் பண்ணி காட்டுறேன். நான் இப்போ RRB சென்னை வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் வந்தீங்கன்னா சென் நம்பர் 1/2024 ALP தான் இருக்கும் ஃபர்ஸ்ட்லேயே. ஓகேவா? கிளிக் ஹியர் லிங்க் ஃபார் ரைசிங் அப்ஜெக்ஷன். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். ஆன்சர் கீ எப்படி டவுன்லோட் பண்ணீங்களோ அதே ப்ரொசீஜர். ஸோ உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் தென் இந்த கேப்சா என்டர் பண்ணி லாகின் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி என்டர் பண்ண உடனே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதாவது நீங்கள் ஆன்சர் கீழே எப்படி டவுன்லோட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதை நான் பிசியில் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு பிசியில் பண்ணுங்க. ஆர் மொபைலில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் குரோம் போயிடுங்க. குரோமில் டாப்பில் அந்த 3 டாட் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதை டச் பண்ணி டெஸ்க்டாப் மோடுக்கு மாற்றிட்டு ட்ரை பண்ணுங்க. கரெக்டாக வந்தால் வரும். பட் பிசி நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் மோஸ்ட்லி. ஸோ இந்த மாதிரி வந்த உடனே உங்களோட நீங்கள் எந்த ஜோன் அப்ளை பண்ணீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நேம் ஆஃப் தி கேண்டிடேட், ஃபாதர் நேம், இதெல்லாம் வந்து எப்பயும் காட்டுற மாதிரி காட்டும். அதில் டேரெக்டாக நீங்கள் இந்த அப்ஜெக்ஷனுக்கு வந்துடலாம். ஸோ இந்த அப்ஜெக்ஷனுக்கு நீங்கள் வந்த உடனே கிளிக் ஹியர் டு ரைஸ் நியூ அப்ஜெக்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இங்கே மறுபடியும் வந்திருக்கு. ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை 3 நீங்கள் அந்த கேபிக்குள்ளே அந்த ஃபார்மேட்குள்ளே கரெக்டாக ரெடி பண்ணி வைங்க. வேற ஒன்றும் இல்லை. தென் இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் எந்த ட்ரேட் செலக்ட் பண்ணீங்களோ அது இங்கே காமிக்கும். டேட் ஆஃப் எக்ஸாம் ஷிஃப்ட் இங்கே காமிக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது எத்தனை கொஸ்டின் நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ண போறீங்க அப்படின்னு. நான் இங்கே ஜஸ்ட் சாம்பிள் தான் 1 அப்படின்னு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ண உடனே இங்கே கொஸ்டின் ஐடி கேட்கும். ஸோ உங்களோட ஆன்சர் கீழே ஒவ்வொரு கொஸ்டினுக்கு பக்கத்துலையும், கொஸ்டின் ஆல் ஆப்ஷனுக்கு பக்கத்துலையும் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஐடி, ஆப்ஷன் நம்பர் 1ஓட ஐடி, ஆப்ஷன் 2ஓட ஐடி, ஆப்ஷன் 3ஓட ஐடி, ஆப்ஷன் 4ஓட ஐடின்னு 175 கொஸ்டின் இருக்குன்னா 175 கொஸ்டினுக்கும் அந்த மாதிரி ஐடி, 175 × 4 ஆப்ஷனுக்கும் அந்த ஐடி, இப்படின்னு கம்ப்ளீட்டாக ஐடி இருக்கும் ஒவ்வொரு கொஸ்டின் ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும். அது ரொம்ப முக்கியம். ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ண உடனே உங்களோட கொஸ்டின் ஐடியை இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப் கூட பண்ணிக்கலாம். சரியா? இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. தென் என்ன லாங்குவேஜில் ஆன்சர் பண்ணீங்க, தமிழா இங்கிலீஷா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நேச்சர் ஆஃப் அப்ஜெக்ஷன். நீங்கள் இதில் என்ன தப்பு அப்படின்னு நினைக்கிறீங்க? கொஸ்டினில் தப்புன்னு நினைக்கிறீங்களா, அவுட் ஆஃப் சிலபஸா, இல்லை ஆப்ஷன் எல்லாமே இன்கரெக்டா,
இல்ல ஒண்ணுக்கு மேல 2-3 ஆப்ஷன் கரெக்டா இருக்கா, இல்ல ஆன்சர் கீ இன்கரெக்டா இருக்கா, இல்ல டிரான்ஸ்லேஷன் எரரா, இது எல்லாத்தையும் இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ரிமார்க்ஸ், அதை பத்தி ஏதாவது நீங்க டீடைலா சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா எஸ் கொடுத்து இங்க நீங்க டைப் பண்ணிக்கலாம். தென் உங்களோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் நீங்க ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா, அதை இங்க கிளிக் பண்ணீங்கன்னா நார்மலா ப்ரௌஸ் பண்ணி எடுப்போம் இல்லையா, நம்ம மை கம்ப்யூட்டர்லயோ இல்லை டிரைவ்ல இருந்தோ அந்த மாதிரி எடுத்து, பட் அந்த கேபி அவங்க சொன்னாங்களே 200 to 500 கேபிக்குள்ள பிடிஎஃப் ஜேபிஜி ஜேபிஜி ஃபார்மேட் அதுல இருந்தால் மட்டும்தான் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க அப்லோட் பண்ணலாம். மேக்ஸிமம் 3 டாக்குமெண்ட்ஸ் வரைக்கும் அப்லோட் பண்ணலாம். தென் ஃபைனலா நீங்க சப்மிட் கொடுத்த உடனே எப்பயுமே நம்ம ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுவோம் இல்லையா, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ, கூகுள் பே, இது எல்லாமே ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க ஃபைனலா சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ஜெக்ஷன் சப்மிட் ஆயிரும். தென் நம்மளோட ஆன்சர் கீ வரும்போது தான் தெரியும் அந்த கொஸ்டின் அவங்க நமக்கு கொடுத்துருக்காங்களா ஆர் அந்த கொஸ்டின் இக்னோர் பண்ண போறாங்களா அப்படிங்கிறது. ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நீங்க எந்த கொஸ்டின் தப்பு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.